நிக்கிதா வணக்கம். நேற்றைய தினம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்றது. 85 விழுக்காட்டுக்கு மேல் வாக்குப்பதிவாக இருப்பது என்பது இதுவரை இல்லாத ஒரு வாக்குப்பதிவாக வரவேற்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், நேற்று நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதல் நபராக தமிழ்நாட்டில் முதல் வாக்காக பதிவு செய்தது நடிகர் அஜித்குமாரின் வாக்குதான் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் மிக முக்கியமாக நடிகர் அஜித்குமாரை பொறுத்தவரையில் உலகின் எந்த நாட்டில் இருந்தாலும் தேர்தல் என்று வந்துவிட்டால் உடனடியாக தன்னுடைய ஜனநாயக கடமையாற்றுவதில் அதிகம் ஆர்வம் கொண்டவர் என்பதில் ஒவ்வொரு தேர்தலும் போதும் அவர் வாக்களிப்பதும் போது நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் ஒரு கார் ரேஸில் எப்படி போட்டியாளர்களை கடந்து சீறி பாய்ந்து காரை முதலிடத்தை நோக்கி கொண்டு செல்வாரோ அதே போன்று வாக்களிப்பதிலும் அனைவரையும் கடந்து முதல் நபராக நேற்றைய தினம் அவர் வாக்களித்தது என்பது மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த நிகழ்வு தான் தற்போது விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பெல்ஜியத்தில் கார் பந்தயத்தில் பங்கேற்ற நடிகர் அஜித்குமார் வாக்களிக்க வசதியாக தான் நேற்று முன்தினம் தான் அவர் காலை சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் அவரை பார்த்ததுமே அவர் வாக்களிப்பதற்காக வந்திருக்கிறார் என்பது உறுதியாகிவிட்டது. இந்நிலையில் தான் வழக்கமாக நடிகர் அஜித்குமார் திருவான்மையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் தான் வாக்களிப்பது வழக்கம். இந்நிலையில் தான் அவர் வாக்களிப்பது என்பது தமிழ்நாட்டில் முதல் நபராக முதல் வாக்கை பதிவு செய்தார் என்பது ஒரு புறம் பெருமைப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தாலும் கூட அதில் சில விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு சர்ச்சை புதியதாக தற்போது எழுந்திருக்கிறது. அதாவது என்னவென்றால், நேற்று நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு என்பது அதிகாரப்பூர்வமாக காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. 6 மணிக்கு உள்ளாக வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் 8 மணி வரை வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் 7 மணி முதல் தான் வாக்குப்பதிவு காலை தொடங்கியது. அதற்கு முன்னதாக யாராக இருந்தாலும் அவர்கள் வாக்களிக்க முடியாது என்பது தேர்தல் விதிமுறை. இந்த நிலையில் தான் நடிகர் அஜித்குமாரை பொறுத்தவரையில் நேற்று காலை 6:40 மணி அளவிலே அவர் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு வருகை தந்தார். அப்போது உடனடியாக நேராக அவர் வாக்குச்சாவடிக்குள் சென்று காலை 6:55 மணி முதல் 57, 56, 57 மணிக்குள்ளாகவே தன்னுடைய வாக்கினை அவர் பதிவு செய்தார். இதுதான் தற்போது புதிய சர்ச்சையாக மாறி இருக்கின்றது. யாராக இருந்தாலும் காலை 7 மணிக்கு தான் வாக்குப்பதிவு என்பது தொடங்கும் என்று இருக்கக்கூடிய நிலையில் இது தேர்தல் விதிமுறையாக இருக்கக்கூடிய நிலையில் அஜித்குமாருக்கு மட்டும் எப்படி வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னதாகவே வாக்களிக்க அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை உருவாகி இருக்கின்றது. இது தேர்தல் விதிமுறை மீறிய செயல் என்றும் ஒரு கருத்துக்கெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. யாராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் கூட 7 மணி அதற்கு பிறகுதான் வாக்களிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அஜித்குமார் மட்டும் எப்படி 7 மணிக்கு முன்னதாக ஒரு வாக்கினை பதிவு செய்தார்? அப்படி என்றால் அவருக்கு எதிரும் சிறப்பு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? சிறப்பு அனுமதி கொடுப்பது என்பது தேர்தல் விதிமுறையில் இருக்கின்றதா, சட்டத்தில் இருக்கின்றதா என்றெல்லாம் கூட தொடர்ந்து பல கேள்விகள் விமர்சனங்களாம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அதிகாரப்பூர்வமாக வாக்குப்பதிவு தொடங்கிய 7 மணி முதல் தான் வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கும்போது அதுக்கு முன்னதாக அஜித்குமார் எப்படி வாக்களித்தார் என்பது மிகப்பெரிய சர்ச்சையாக கேள்வியாக கேட்கப்பட்டு வருகின்றது. அப்படி என்றால் நடிகர் அஜித்குமார் வாக்களித்ததில் விதிமுறைகள் மீறப்பட்டு இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. மேலும் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னதாக வாக்களித்த அஜித்குமாரின் வாக்கு செல்லுமா என்ற கேள்வியும் தற்போது பிரதானமாக எழுந்திருக்கின்றது. ஒருவேளை நடிகர் அஜித்குமார் வாக்களித்ததில் விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறது என்பது உறுதியானால் அஜித்குமாரின் வாக்கு செல்லுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் முதல் நபராக வாக்கை செலுத்தி அஜித்குமாரின் வாக்கு செல்லுமா என்ற கேள்வி என்பது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. தன்னுடைய ஜனநாயக கடமையாற்றுவதில் அஜித்குமாருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் அது அவருக்கு தற்போது அதுவே அவருக்கு பாதகமாக மாறிவிட்டதோ என்றும் அவருடைய வேகம் வாக்களிப்பதில் அவர் காட்டிய வேகம் அவருக்கே சோகமாக மாறிவிட்டதோ என்ற நிலையை நோக்கி இந்த நிகழ்வுகள் சென்று கொண்டிருப்பதாக பல்வேறு விமர்சனங்களால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஒருவேளை இது குறித்து அதிகாரப்பூர்வமாக ஏதேனும் தேர்தல் ஆணையத்திடமோ ஏதோ புகார் தெரிவிக்கப்பட்டால் தேர்தல் ஆணையத்தின் கவனத்துக்கு இது விதிமுறையில் மீறிய செயலா என்றெல்லாம் முன்வைக்கப்பட்டால் அதற்கு தேர்தல் ஆணையம் தரப்பு அதிகாரி தரப்பு ஏதேனும் இது குறித்து பதில் கூறுவதற்கோ அல்லது நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கோ வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அஜித்குமார் வாக்களித்தது விதிமுறை மீறிய செயல் என்றால் அவருடைய வாக்கு செல்லுமா என்ற கேள்வியும் பிரதானமாக எழுந்திருக்கின்றது.